பள்ளிவாசலை விட்டு தொழுவுறவனை தடுக்கிறதுக்கு பாருங்க, அது மாதிரி பயங்கர குற்றம் எதுவுமே கிடையாது. அது ரெண்டு காரியத்துக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? என்னோட யுத்தம்னு சொல்றான். ரெண்டு காரியத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? எனக்கு எதிராக யுத்தம் செய்யறாங்க, நான் டைரக்டா களத்தில் இறங்குறேங்கிற அல்லாஹ். ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்று வட்டி. நீங்க வட்டி வாங்கினீங்கன்னு வைங்க, அதுக்கு அல்லாஹ் என்ன டிக்ளேர் பண்றான்? வட்டி வாங்குறியா பாடா கோதா விளங்குற அல்லாஹ். ஃபாதனூபி ஹர்பி மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து போர் பிரகடனத்தை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். நீங்கள் வட்டி வாங்கினீர்களே ஆனால் நீங்கள் ஏழை மக்களை சுரண்டவில்லை, எனக்கு எதிராக யுத்தத்தை அறிவித்திருக்கிறீர்கள், நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்கிறான் அல்லாஹ். யாருக்கு எதிராக கேட்கிறான்? வட்டி வாங்கினவனுக்கு எதிராக கேட்கிறான். நீ வட்டி வாங்கினால் நீ எனக்கு எதிராக யுத்தம் செய்ய தயாராகிவிட்டாய். சிறுக்கு வைக்கிறவனுக்கு கூட இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணல. இன்னொரு குற்றம் என்ன தெரியுமா? அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், பள்ளிவாசல் சொந்தக்காரன் அல்லாஹ். அவனுக்கு சொந்தமான இடத்தில் அவனுடைய அடியார்கள் அவனை வணங்கக்கூடாது என்று வேறு எவனாவது தடுத்தால் அது அல்லாஹ்வுடைய சீட்டது. அவனுக்கு சொந்தமான அரண்மனை, அவனுக்கு சொந்தமான மாளிகை, அவன் எல்லாரும் வரலான்னு அனுமதி கொடுத்திருக்கிறான், அதுல யாரும் தடுக்க இயலாது. அப்ப அல்லாஹ் கோபம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அரை தல்லதி முதல்ல இறங்கின சூரா திருமறை குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இதை டிக்ளேர் பண்றான். முத இறங்கின சூரா எது? இறங்கின சூரா எதுங்க? சூரத்துல் அலக். குர்ஆன்ல 96வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய இக்ரா என்று துவங்கக்கூடிய அலக் என்ற பெயர் பெற்ற சூரா தான் குர்ஆனில் முதலாக அருளப்பட்ட சூரா. அந்த சூராவுல அல்லாஹ் சொல்றான், எடுப்புல முதல் டிக்ளேர் பண்றான். ஃபர்ஸ்ட் அறிவிப்பு தான் குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்றது, பள்ளி வாசல் எனக்கு உரியது. அதான் முதல் டிக்ளேர் பண்றான். எப்படி பண்றான் தெரியுமா? அரை தல்லதி என்ஹா அபுதன் இதா சல்லா, தொழக்கூடிய அடியானை தடுக்கிறானே. ரசூலுல்லாஹ் தொழுவ போறாங்க காபத்துல்லாவுல, அதை தடுக்கிறான். தொழக்கூடிய ஒரு அடியானை தடுக்கிறானே, அவனை பற்றி அறிவீரா? அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், கல்லால இல்லம் என்தஹி, இந்த போக்கில் இருந்து அவன் விலகிக் கொள்ளவில்லையானால், பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறானே, தொழுவதை தடுக்கிறானே, அதிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையானால் லனஸ்பாம் பின் நாசியா, அவனுடைய குடுமியை நான் குடிப்பேன் டிக்ளேர் பண்றான். டேய் சண்டைக்கு நான் ரெடிடா, டைரக்டா வர்றாங்க அல்லாஹ். எவனாச்சும் இந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு தடுத்தீங்க, லனஸ்பாம் பின் நாசியா, அவனுடைய குடுமியை நான் பிடிப்பேன். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, அக்கிரமம் செய்கிற பொய் உரைக்கிற அவனுடைய குடுமியை நான் பிடிப்பேன். பொல் எதுவு நாதியா, அவன் தன்னுடைய சபையெல்லாம் கூட்டட்டும். கூட்டு அவன் சபையங்கிறாங்க, கூட்டு ஜமாத்த கூட்டு, கூட்டு ஊரை கூட்டு. சன் அதுவும் ஜபானியா, நானும் கூட்டுறேன் அல்லாஹ் சொல்றான். நானும் கூட்டுறேன். யாரை கூட்டுறேன்? ஜபானியாக்களை, நரகத்தினுடைய காவலாளிகளை நான் கூப்பிடுறேன் வாழாங்கிறான். அடே நீ உன் சபையை கூட்டு, உன் ஜமாத்தை கூட்டு, உன் ஊரை கூட்டு. நான் நரகத்துக்கு காவல் நிப்பாட்டிருக்கிறேன், அவங்கள நான் கூப்பிடுறேன். பாத்துக்கிறோமா? ஏன் இடத்துல தொழுவதில்லை நீ தடுப்பியா? அல்லாஹ் யுத்தத்தில் இறங்கலாம் பாத்தீங்களா? ரெண்டு பேருக்கு எதிராக யுத்த பிரகடனம். ஒருத்தன் வட்டி வாங்குறவன் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆலயத்தை அவனுக்கு சொந்தம் நினைக்கிறானே, அவன் நீ கூட்டு, இங்கெல்லாம் கூட்டுவ, அங்க நரகத்தினுடைய காவலாளிகளை கூப்பிட்டு அல்லாஹ் மார்க் பண்ணுவான். அல்லாஹ்